எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பற்களில் கரை படிஞ்சிருக்கா? நீ கவலையே படாதீங்க. என்னதான் டூத் ப்ரஷ் உபயோகித்து ஒரு முறைக்கு 2 முறை பல்ல தேய்ச்சாலும் நமது பற்களில் கரை கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சிருது. பல் மருத்துவக் கல்லூரியில் சேர மாணவர்களுக்கு முதலில் சொல்லித் தருவதே அவங்களோட பல்ல சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதா. நீண்ட நாட்களாக இருக்கும் கரைப்படிவங்களை சுத்தம் செய்வது ரொம்ப ஈஸி தான். பொட்டாசியம் பர்மாங்கனேட் என்ற வேதிப்பொருள் பெரும்பாலான மருந்து கடைகள்ல பாக்கெட்ல கிடைக்கும். இதை நம்ம வாங்கி வெதுவெதுப்பான தண்ணீர்ல, சரிங்களா, மிகச்சிறிய அளவுல போட்டவுடன் ஊதா நிறமா மாறும். அந்த தண்ணீரை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். துவர்ப்பு தன்மை கொண்டதுதான். அதிகமா இந்த வேதிப்பொருளை தண்ணியில போடவே கூடாது. கரு ஊதா நிறமாக மாறும். துவர்ப்பு தன்மையை அதிகரிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா கொப்பளித்த பின்னாடி பிரஷ் கொண்டு பேஸ்ட் போடாம சுத்தம் செய்யணும். சுத்தம் செய்யும் போது பல வருடங்களா இருந்த கரை பெயர்ந்து வெளிவருமாமா. பற்கள் பளிச்சுன்னு ஆயிடுமா. வருடத்திற்கு ஒரு முறை அனைவரும் இதை செய்யறது நல்லது. நல்லா கேட்டுங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்யணும், அடிக்கடி செய்யக்கூடாது. ஓகேவா? இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.